வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி. இது வந்துட்டு தக்காளி பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக தக்காளி பஜ்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு கத்திரிக்காவும் தக்காளியும் போட்டு கடைஞ்சி செய்வாங்க. ஆனால் நாம இன்னைக்கு ஒரு மாற்றமா இதில் உருளைக்கிழங்கு போட்டு கடைஞ்சி செய்ய போகிறோம். தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டு இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம எப்போதும் சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு கடைஞ்சு செய்யற இந்த சூப்பரான தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தக்காளி உருளைக்கிழங்கு குழம்புக்கு வந்துட்டு நான் ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ஃபைனா. கொஞ்சமா கருவேப்பிலை. இதுல வந்து காரத்துக்கு நம்ம மிளகா பொடியெல்லாம் சேர்த்த மாட்டோம், அதனால தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லி, முழு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், தனியா. இப்போ இதை வந்து போட்டு தாளிச்சிடலாம். இந்த கடுகு சீரகம் தான் பொரியட்டும். இப்போ கடுகு வெடிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்திடலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. எனிவே நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம இந்த தக்காளி சேர்த்திடலாம். தக்காளியும் ஒரே ஒரு பரட்டு மட்டும் தான் பரட்டியிருக்கேன், ரொம்ப நேரம் வதக்கலை. இப்போ கூடவே நம்ம இந்த வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தக்காளியும் தண்ணி விடும், அதனால கம்மியாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ 2 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆவி அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா மேஷாக குக் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்துட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறோம். உங்ககிட்ட மத்து இல்லைன்னா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று இந்த பல்ஸில் ஒரே ஒரு இது விட்டு எடுத்திங்கன்னா போதும், நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதை நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி கடைஞ்சாச்சு இந்த மாதிரி மத்து வச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஒரு இட்லி தோசைக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்டு ஒரு சூப்பரான இந்த பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. நார்மலாக கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க இந்த குழம்பு. ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.